இன்னைக்கு இந்த டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்துல கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஹைப்புங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சோ வெல்கம் பேக் டு சீரிஸ் தமிழ். ஸோ பாட்டிமா ஏற்பாடு பண்ண அந்த பெரிய விருந்துல எல்லாருமே இருக்காங்க. அப்ப நம்ம அலர்ஜி பொண்ணு இருக்கால, அவ ஒரு மாஸ்க் போட்டு வந்து டான்ஸ் ஆடுறா. அவ டான்ஸுக்கு நம்ம குழந்தைய வந்து மியூசிக் வாசிக்கிறா. டான்ஸ் முடிஞ்ச உடனே பாட்டிமா கேக்குறாங்க, ஏமா முகத்துல துணி கட்டிருக்கே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவளும் அலர்ஜியான மாதிரி சொல்ல, அப்பதான் தலைவிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் விடுது. இங்க வந்த உடனே அவளுக்கு ஒரு விதமான ஸ்மெல் வந்திருக்கும். அந்த ஸ்மெல்லால தான் அந்த பொண்ணுக்கு அலர்ஜி ஆயிருக்குன்னு நம்ம தலைவி கண்டுபிடிக்கிறா. இதே நேரத்துல பாட்டிமா வந்து நம்ம குழந்தையாவ பாராட்டுறாங்க. நீ கொடுத்த தூக்க மருந்து பாக்கெட் இருக்குல்லமா, அது ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது, எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி பாராட்ட, பாட்டிமா உங்களுக்கு வேணும்னா நான் இன்னும் நிறைய செஞ்சு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவ பாட்டிமாவுக்கு ஐஸ் வைக்கிறா. கட் பண்ண விருந்து முடிஞ்சதும் நம்ம இளவரசி ருயாங்க இருக்காங்களே, அவ நம்ம சேஷாவை டீ குடிக்க கூப்பிடுறா. கொஞ்ச நேரத்துல நம்ம தலைவனும் அந்த வழியா வரான். உடனே ருயாங் வந்து நம்ம தலைவனையும் டீ குடிக்க இன்வைட் பண்றா. உடனே ரெண்டு பேருமே அவளோட வீட்டுல டீ குடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. உடனே இந்த ருயாங் வந்து நம்ம ஹீரோவுக்கும் நம்ம சேஷாவுக்கும் டீ ரெடி பண்ணி கொடுக்க, அவ யூஸ் பண்ற மெத்தட் இருக்குல்ல, அப்படி நம்ம தலைமை யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு நம்ம சேஷா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன நீங்க போட்டிருந்த டீ மெத்தட் எல்லாமே இளவரசர் லீசனோட மெத்தட் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இளவரசர் லீசன் என்னோட முறப்பையன் தானே, அதனால எனக்கு அவன் யூஸ் பண்ற மெத்தட் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ நம்ம தலைவிக்கும் நம்ம ஹீரோக்கும் டீ ரெடி பண்ணி கொடுக்கறா. நம்ம தலைவன் நம்ம சேஷாவோட ரியாக்ஷனை செக் பண்றதுக்காக வேணும்னே அந்த டீயை வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல, ஆனா நம்ம தலைவி கண்டுக்காம வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப நம்ம சேஷா போன பிறகு நம்ம ருயாங்க இருக்கால, அவ நம்ம ஹீரோ கிட்ட தன்னோட காதல சொல்றா. எனக்கு 14 வயசு இருக்கும் போது உன்னை பிடிக்கும், உனக்காக நான் 6 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன், நீ மட்டும் ஓகே சொன்னா போதும், நான் உனக்காக 2ஆம் தாரமா கூட வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, ஆனா நம்ம தலைவன், என்ன விளையாடுறியா, நீ என்னதான் என்னோட முறை பொண்ணா இருந்தாலும் நான் உன்னை என்னோட தங்கச்சியா தான் பாக்குறேன், அதோட என் மனசுல எப்பவுமே சேஷாவுக்கு மட்டும்தான் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அரண்மனைக்கு வந்த உடனே நம்ம தலைவன் ஒரு டீ செட்டை வச்சிருப்பால, அந்த டீ செட்டை எல்லாத்தையும் உடைச்சிட சொல்றான். இதே நேரத்துல நம்ம சேஷா இருக்கல, அவ கொஞ்சம் அப்செட்ல இருக்கா. அவளை சிரிக்க வைக்கிறதுக்காக நம்ம தலைவன் ஒரு கிளியை கொண்டு வந்து அவகிட்ட கொடுக்கறான். அந்த கிளியும் சும்மா இல்ல, நம்ம தலைவன் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பான் போல. அது நம்ம சேஷாவை பார்த்ததும் லவ் கவிதையா சொல்லி அவளை வர்ணிக்க, அந்த கிளி பேசுறத பார்த்த உடனே நம்ம தலைவிக்கு கோவெல்லாம் போய் அப்படியே சிரிப்பு வருது. அவ சிரிக்கிறத பார்த்த உடனே நம்ம தலைவனும் குஷி ஆயிடுறான். சோ இதான் சான்ஸ்னு அவளை எங்கேயாவது கூப்பிட்டு போகலாம் சொல்லி அவளை கூப்பிட்டு போறான். உடனே நம்ம தலைவன் நம்ம தலைவிய வேட்டைக்கு கூப்பிட்டு போறான். வேட்டைக்கு கூப்பிட்டு போய் அவளுக்கு எப்படி வேட்டையாடுறதுன்னு சொல்லி கொடுக்கறான். பணம் நம்ம குழந்தையா இருக்கால, அவ தன்னோட வேலைக்காரி கிட்ட இருந்து ஒரு மருந்து வாங்குறா. அதே நேரத்துல அந்த டான்ஸ் ஆடின அந்த பொண்ணு இருக்கால, அவ வந்து கன்சீவ் ஆயிரா போல. நம்ம இளவரசர் நிங்கனதா அவ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா, ஆனா அவ கன்சீவ் ஆயிருக்கான்னு அவ அப்பா கோவப்படுறாரு. ஆனா இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்லயே இருக்க சொல்லிடுறாங்க. ஏன்னா டாக்டரை கூப்பிட்டு வந்து அவளோட கருவை கலைக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல நம்ம குழந்தையா வந்து அந்த டான்சர் பொண்ண பாக்குறா. அப்பதான் தெரிய வருது இது எல்லாமே அவளோட பிளான்னு. என்ன இருக்குன்னா, இவ வந்து மகிழ்ச்சி விடுதிக்கு நம்ம டான்சர் பொண்ண கூப்பிட்டு போயிருக்கா. அப்ப அங்க இவ செட் பண்ண ஆள் வந்து அந்த பொண்ணை பார்த்து லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கான். அப்ப ரெண்டு பேரும் தப்பு பண்ணிருக்காங்க. சோ நம்ம குழந்தையாவால தான் இந்த பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கா. ஆனா அது தெரியாம இவ குழந்தையாவ நம்புறா. அப்ப அந்த குழந்தையா பொண்ணு என்ன பண்றா, இங்க பாரு நீ அவனை லவ் பண்றன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பா இவங்க உன்னோட கருவை கலைக்காம விட மாட்டாங்க, ஏன்னா அவன் ரொம்ப ஏழை பையன், நீ அவன் கூட வாழணும்னா ஒரே வழி இந்த மருந்தை குடி, இந்த மருந்தை குடிச்சா நீ 3 நாளைக்கு செத்து போன மாதிரி தெரிவ, 3 நாளைக்கு பிறகு நீ திரும்ப உயிரோட வந்துருவ, நீ செத்து போயிட்ட நினைச்சு அவங்க உன்னை புதைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் உன்னை தோண்டி எடுத்து நான் அவங்க கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன், நீங்க 2 பேரும் தப்பிச்சு போய் எங்கேயாவது சந்தோஷமா வாழுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம குழந்தையா சொல்ல, அவளும் அந்த பிளானுக்கு ஓகே சொல்லிடுறா. இப்ப அவங்களோட பிளான் படி இவ செத்து போன மாதிரி நடிக்கணும்ல, அதனால அடுத்த நாள் வந்து அவங்க 2 பேருமே நீங்க என்ன பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. இவங்க பிளான் படி அவங்க செட் பண்ண ஆள் வந்து அந்த டான்சர் பொண்ணை கத்தியால குத்துறான். இவளும் செத்த மாதிரி நடிக்கிறா. ஆனா அவன் மயங்கிறதுக்கு முன்னாடி நம்ம நீங்கன பார்த்து நம்ம குழந்தையா இருக்கால, அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு இறந்து போயிடுறா. அதாவது இறந்து போன மாதிரி டிராமாவை செட் பண்றா. ஆனா அப்பதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம குழந்தையா வந்து ஒரு மருந்து கொடுத்தால, அந்த மருந்து வந்து அவ உயிரை காப்பாத்துறதுக்காக இல்ல, அவ உயிரை எடுக்கிறதுக்கான மருந்து. சோ குழந்தையா கொடுத்த மருந்தால அந்த பொண்ணு நிஜமாவே இறந்து போயிடுறா. இப்ப இந்த விஷயம் நம்ம தலைவிக்கு தெரிய வருது. அப்ப நம்ம தலைவி என்ன சொல்றானா, அந்த குழந்தையா மோசமானவன் நினைச்சேன், ஆனா ரொம்ப கேடு கட்டவளா இருக்காளே, தன்னுடைய
இடத்த தக்க வச்சுக்கணும்னு அவ இந்த அளவுக்கு போவான்னு எதிர்பார்க்கல. உடனே வேலைக்காரி, அப்படின்னா நீங்க என்ன சொல்ல போறீங்க? அந்த டான்சர் பொண்ணு கொண்டது அந்த குழந்தையாந்தான்னு சொல்றீங்களா? இருக்கலாம், அதுல எந்த டவுட்டும் இல்ல. இளவரசி, அன்னைக்கு மண்டபத்துல அந்த பொண்ணு டான்ஸ் ஆடும் போது ஒரு பூல இருந்து ஸ்மெல் வந்ததா சொன்னீங்களே, அதோட அந்த பூவை யார் அங்க கொண்டு வந்தாங்கன்னு விசாரிக்க சொன்னீங்களே, அதை கொண்டு வந்தது வேற யாரும் இல்ல, அந்த கொழுந்தியா தான். இதை கேட்டதும் தலைவி, அப்படின்னா அந்த டான்சர் பொண்ணோட சாவுல கண்டிப்பா அவ சம்பந்தப்பட்டிருக்கா. ஒண்ணு அவளை கொண்டது அந்த குழந்தையாவா இருக்கணும், இல்ல அதுக்கு காரணம் அவளா இருக்கணும். எப்படி பார்த்தாலும் அவ இதுல இன்வால்வ் ஆயிருக்கா. சோ கவனமா இதை விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்றா. கட் பண்ண நம்ம குழந்தையா இருக்கால, அவ நம்ம ராஜமாதாவை பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருக்கா. அப்ப வர வழியில நம்ம ஜின்ன பாக்குறா. உடனே ஜின்ன பார்த்து, மாமா நீங்க என்ன கட்டிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க, உங்க தம்பியும் கை விரிச்சிட்டான், ஆனா பாட்டிமா மட்டும் என்ன கைவிடவே இல்லை. அவங்க ஆசீர்வாதத்தோட நான் இளவரசர் நீங்கன்னு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, உடனே ஜின்னு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கட் பண்ண நம்ம ஜின்னோட அம்மா இருக்காங்களே, அவங்க நம்ம தலைவியை கூப்பிட்டு ராஜ்யத்தோட நல்லதுக்காக ஒரு பெரிய பூஜையை பண்ண போறோம்னு சொல்லி அந்த பூஜை பண்றதுக்கான பொறுப்பை நம்ம தலைவி கிட்ட கொடுக்கறாங்க. நம்ம தலைவியும் அதை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்ப நம்ம மூயூர் இருக்கால, அவ வந்து இளவரசி அந்த ஜின்னோட அம்மா திடீர்னு வந்து உங்ககிட்ட பொறுப்பு கொடுக்கறாங்கன்னா கண்டிப்பா இதுல ஏதோ உள்கூத்து இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு தலைவி வந்து எனக்கும் தெரியும், இருந்தாலும் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி சொல்றா. இப்ப அந்த பூஜைக்கான நாள் வருது. நம்ம அரசர் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணி ஊதுவத்தியை ஏத்தி வைக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஊதுவத்தி வெடிச்சு அணைஞ்சு போயிடுது. அதாவது அரசர் ஏத்தி வச்ச அந்த ஊதுவத்தி மட்டும் அணையுது. உடனே பாட்டிமா அங்க இருக்கிற சாமியாரை பார்த்து என்னன்னு கேட்க, உடனே அரசர் வந்து, அம்மா இது சாதாரண விஷயம் தான், காத்துல அணைஞ்சு போயிருக்கலாம், பூசாரி வேற ஊதுவத்தியை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்ல, அவரும் வேற ஊதுவத்தியை கொண்டு வந்து அரசர் கிட்ட கொடுக்க நம்ம அரசரும் அதை ஏத்துறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல அதுவும் வெடிச்சு அணைஞ்சு போயிடுது. உடனே அரசர் வந்து பூஜையை ஏற்பாடு பண்ணாங்களே அவங்க எல்லாரும் கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறாரு. உடனே நம்ம ஜின்னோட அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து பூஜையை ரெடி பண்ணது நம்ம தலைவின்னு சொல்ல, உடனே நம்ம சேஷா வந்து, அரசே நான் எல்லாத்தையுமே சரியாதான் ஏற்பாடு பண்ணேன், ஆனா அப்படி இருந்தும் ஏன் இப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் ஒரே தடவை நான் அந்த ஊதுவத்தியை செக் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம தலைவி அந்த ஊதுவத்தியை செக் பண்ணி பார்க்க, நம்ம தலைவி செக் பண்ண பிறகுதான் தெரிய வருது அந்த ஊதுவத்திக்குள்ள யாரோ மண்ணை கலந்து உருவாக்கி இருக்காங்கன்னு. அதனாலதான் அந்த ஊதுவத்தி பத்த வச்சதும் அது அணைஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மண்ணுல கொஞ்சமா தங்க துகள்களும் இருந்திருக்கு. இந்த பூஜைக்கு முன்னாடி அங்க இருக்கிற சாமி சிலைகளுக்கெல்லாம் தங்க துகள்களால பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க. உடனே அந்த பெயிண்டிங் அடிச்ச பூசாரியை கூப்பிட்டு விசாரிச்சா, அவன் வந்து யுவானுங்கிற ஒரு லேடியை கோத்து விடுறான். யாருன்னு பார்த்தா அந்த யுவான் வந்து வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்னம்மா இருக்காங்களே அவங்களோட வேலைக்காரின்னு தெரிய வருது. உடனே அந்த யுவானை கூப்பிட்டு விசாரிச்சா, அவ வந்து நம்ம ஜின்னோட மாமா இறந்து போயிட்டார்ல, அவருக்காக பழிவாங்க தான் இப்படி பண்ணதா. அந்த பொண்ணு வந்து பழிய தூக்கி இறந்து போன மாமா மேல போட்டு நம்ம ஜின்னோட அம்மாவை காப்பாத்திட்டு அரசர்கிட்ட மாட்டிக்கிறா. இருந்தாலும் நம்ம அரசருக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா தங்கிட்ட வேலை செய்யற ஒரு வேலைக்காரியை கூட கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அரசர் என்ன பண்றாரு, நம்ம ஜின்னோட அம்மா கிட்ட இருக்கிற மொத்த பவரையும் புடுங்கிட்டு அவங்கள சாதாரண ஒரு ஆளா மாத்தி விட்டுட்டு அரண்மனையோட மொத்த கண்ட்ரோலையும் நம்ம சேஷாவுக்கு கொடுத்துடுறாரு. கட் பண்ண நம்ம ஜின்னும் நம்ம லியும் இருக்காங்களே, அவங்க வந்து நம்ம தலைவியை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்க. அதே நேரத்துல நம்ம தலைவி வந்து எங்கேயோ கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு மேக்கப் போட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டு மேக்கப் போடுறான். அப்ப நம்ம ஷென்ஷி வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறதா சொல்ல, உடனே தலைவன் உள்ள வர சொல்றான். உடனே நம்ம சேஷா என்ன பண்றா, இளவரசி அவங்க உள்ள வர போறாங்க, நீங்க இதை பண்ண வேணாம், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அட இருமா, என் பொண்டாட்டிக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா, அவங்க வரட்டும் வந்து பாக்கட்டும், நீ அமைதியா உட்காரு, நான் உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன், நான் போட்டு விடுற மேக்கப்பால நீ அப்படியே அந்த ஏஞ்சல் மாதிரியே இருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அவ ரெண்டு பேரும் உள்ள வர அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோ பண்றதை பார்த்து கடுப்பாக்குறாங்க. ஆனா நம்ம தலைவன் அவங்கள வெறுப்பேத்துறதுக்காகவே வேணும்னே மேக்கப் போடுறான். ஆனா வந்தவங்க நம்ம தலைவியை பார்க்க வரல போல, நம்ம ஹீரோ தான் பார்க்க வந்திருக்காங்க. உடனே நம்ம தலைவி வெளியே போயிடுறா. அவ போன உடனே நம்ம தலைவன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க, அப்ப ஜின்னு இருக்கால, எங்க அம்மாவாலலாம் சேஷா கூட போட்டி போட முடியாது, அதனால அந்த அந்தப்புறத்தோட அதிகாரத்தை அவங்க சேஷா கிட்டே கொடுத்துட்டாங்க, இனிமே அவங்க நிம்மதியா இருக்கணும் தான் நாங்களும் ஆசைப்படுறோம், சோ நீ கவலைப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, தம்பி அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன்ல உன் அம்மா தான் சேஷாவை பிளான் பண்ணி மாட்டி விட பார்த்தாங்க, ஆனா சேஷா யாரு வேற லெவல் ஆச்சு, அதான் பிளான் பண்ணி அவங்கள காலி பண்ணிட்டா, ஆனா சேஷாவை மாட்டி விட பார்த்தது உன்னோட அம்மா தானே, அப்பாவுக்கு தெரிஞ்சா உன் அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா, இப்ப அப்பா அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் மட்டும் தான் பண்ணிருக்காரு, ஆனா உண்மை தெரிஞ்சா தண்டனை இன்னும் மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, உடனே ஜின்னு வந்து, அப்படின்னா நீ எதுக்கு இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் எதுக்குடா சொல்லணும், அதோட சேஷா தான் இந்த விஷயத்த சொல்ல வேணான்னு சொன்னான், நாமளே இதை டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டா, அதோட ஏற்கனவே
ஏற்கனவே அரண்மனையோட சண்டையால தான் 2 பேரும் செத்து போயிருக்காங்க. இனிமே யாரும் சாக வேண்டான்னு அவ உன்னோட அம்மாவை மன்னிச்சு விட்டுட்டா. சோ நீங்க 2 பேரும் புத்திசாலிங்க தானே. உங்க அம்மா அதிகாரத்தை இழந்தது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதுதான். ஏன்னா பவருங்கிறது ஒரு போதை. அந்த போதையால அவங்க கண்டிப்பா வருங்காலத்துல பெரிய பிரச்சனையை கொண்டு வருவாங்க. ஆனா சேஷா உன்னோட அம்மாவை காப்பாத்திருக்கா. சேஷா பண்ண இந்த உதவியை நீங்க எப்பவுமே மறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.